சிக்கன் சாப்பிட்டாவே உடம்பு சூடாயிரும், வயிறு ஜீரணமாகாது, தொந்தரவு ஏற்படும், வயிறு தொந்தரவு ஏற்படும், பாடி ஹீட் ஆயிருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சிக்கன் சாப்பிடவே பிடிக்காது. அவங்களுக்கு சிக்கன் சாப்பிடலான்னு ஆசையாக இருக்கும், ஆனால் அவங்களுக்கு சிக்கன் சாப்பிடவே பிடிக்காது. இது ஒரு இது ஒரு புதுமையான சிக்கல், கிராமத்து ஸ்டைலில் செய்யக்கூடிய சிக்கன் இது. இது நல்ல ஜீரணமாகும். இதில் எள்ளு கசகசா கூடுதலாக சேர்த்திருக்கிறதுனால இது நல்லா ஜீரணமாகும். உடம்புல இருக்கிற வயிற்றில் இருக்கக்கூடிய கெட்ட காற்று கேஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும். முக்கியமாக உடல் சூட்டை தணிக்கும். இரவு நல்ல தூக்கத்தை கொடுக்கும். அது இந்த சிக்கன் சாப்பிட்றதுனால வரக்கூடிய உடல் சூடு அப்படிங்கிற தொந்தரவு எதுவும் இருக்காது. இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி செய்கிறது, இதில் என்னென்ன போடணும் அப்படிங்கிறது வாங்க டீட்டெயில்ஸை பார்க்கலாம். உடல் சூட்டை தணித்து ஆண்களுக்கு ஆண்மை சக்தியை அதிகரிக்கக்கூடிய இந்த சிக்கன் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு தேவையான 1/2 கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி தோல்லாம் நீக்கிடுங்க. நல்லா வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. ஃபஸ்ட்டு 1/2 முடி தேங்காய் எடுத்துக்கோங்க. 1/2 முடி தேங்காய் எடுத்து சீவி மிக்சியில் போட்டுட்டு ஒரு 5 அல்லது 6 பச்சை மிளகா, 1 இன்ச்சு அளவுக்கு 1 இன்ச்சு அல்லது 1.5 இன்ச்சு அளவுக்கு தோல் நீக்கிய இஞ்சி, ஒரு சிறு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 3 ஸ்பூனு கசகசா. இந்த வெள்ளை எள்ளும் கசகசா இது ரெண்டும் தான் இந்த டிஷ்ஷோடைய ஹைலைட்டு. இரண்டுமே வயிற்றை சுத்தம் செய்யக்கூடியது. இரத்த சூடு, அதாவது இரத்த கொதிப்பு அப்படிம்பாங்க, இரத்த கொதிப்பை குறைச்சி அந்த ஹை பிபியை குறைக்கும். அதாவது அசைவ உணவு சாப்பிட்றதுனால வரக்கூடிய ஹை பிபி இருக்குல்ல, உயர் ரத்த அழுத்தத்தை இது குறைக்கும். இந்த டிஷ்ஷு சாப்பிட்டு முடித்த உடனே உடலில் சூடு ஏதாவது ஒரு வகையில் வெளியில் போயிடும். யூரின் வழியிலேயோ அல்லது மலம் வழியாகவோ அல்லது ஏப்பம் வழியாகவோ காற்று பிரிதல் வழியாகவோ ஏதாவது ஒரு வகையில் சூடு வெளியில் போகும். அதுக்கு முக்கிய காரணமே இந்த வெள்ளை எள்ளும் கசகசான் தான். இது வயிற்றை குளிர்ச்சிப்படுத்தும். பொதுவாக அந்த ஹை பிபிக்கு பார்த்தீங்க அப்படின்னா வயிற்றில் ஒரு பித்த நீர் சுரந்துக்கிட்டே இருக்கும். அந்த பித்த நீரை வெளியேற்றுறது மூலியமாகவும் அந்த பித்த நீரை நீர்த்து போக செய்கிறதுக்கு இந்த கசகசா முக்கிய பங்கு வகிக்குது. இப்போ மிக்சியில் போட்டிங்கல்ல, இஞ்சி, கொத்தமல்லி தழை, தேங்காய், வெள்ளை எள்ளு, கசகசா, இதை மட்டும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு குழம்பு மாதிரியோ ஒரு பேஸ்ட்டு மாதிரியோ ஒரு பதத்துக்கு நல்லா அரைச்சி, இதுதான் மசாலா. பின்னால் தாளித்த உடனே சிக்கனில் ஆட் பண்ணக்கூடிய மசாலா இதுதான். இதை தனியாக இப்போதைக்கு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வடை செட்டி காஞ்சதுக்கு அப்புறமேட்டு அதில் ஒரு 3 அல்லது 4 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிங்க. அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. நெய் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. சிம்மிலேயே தான் இந்த சமையல் ஃபுல்லாக பண்ணணும். எந்த அளவுக்கு ஸ்லோவாக சிம்மில் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு இதனுடைய ஹெல்த் பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். நெய் உருகுனதுக்கு அப்புறமேட்டு அதில் ஒரே ஒரு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 4-5 கிராம்பு அதில் போட்டுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு 2 முழு வெங்காயம் நறுக்கி அதில் போட்டுருங்க. வெள்ளை வெங்காயம் கிடைச்சா நல்லது, ஆனால் எல்லா பக்கமும் வெள்ளை வெங்காயம் கிடைக்காது. வெள்ளை வெங்காயம் உடல் சூட்டை நல்லா தணிக்கும். வெள்ளை வெங்காயம் இல்லாதவங்க சிவப்பு வெங்காயம், நார்மலாக கிடைக்கக்கூடிய சிவப்பு வெங்காயம் போட்டுக்குங்க. இதை பொன் முறுவலாக வெங்காயம் நல்லா சூடேறணும். அந்தளவுக்கு கிளறி விட்டுட்டே இருங்க. அடிப்பிடிக்காத மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. அடுப்பு சிம்மிலே இருக்கட்டும். அதுக்கப்புறமேட்டு அந்த 1/2 கிலோ சிக்கன் சுத்தப்படுத்தி வச்சுருந்த 1/2 கிலோ சிக்கனை இதில் போட்டு மறுபடியும் அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா கவனிச்சுக்குங்க. பொதுவாக சமையல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஸ்லோவாக செய்கிறோமோ அதோடைய ஸ்லோ வேக்காட்டுனால அடுப்பு சிம்மில் எரிகிறதுனால அதோடைய சத்து எதுவுமே வீணாகாமல் அப்படியே அந்த சமையலில் கிடைக்கும். நீங்கள் அதுவும் குறிப்பாக அசைவ உணவு அடுப்பு அதிகமாக எரிய விட்டீங்க அப்படின்னாலே அதனுடைய சிக்கன் நல்லா வேகாமல் உள்ளுக்குள்ளே நல்லா வேகாது, அல்லது நல்லா உடனடியாக ஒரே வேக்காலில் வெந்து சத்தெல்லாம் போயிடும். அதனால ஸ்லோ குக்கிங் தான் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அடிப்பிடிக்காத அளவு கிளறி விட்டுட்டே இருந்ததுக்கப்புறமேட்டு சிம்மு லேசாக இருக்கணும். அது ரொம்ப அதிகமாக வச்சிங்க அப்படின்னா டேஸ்ட்டே மாறிடும். அதுக்கப்புறமேட்டு அது தேவையான அளவு கல் உப்பு போட்டதுக்கப்புறமேட்டு அதை மூடி வச்சுருங்க.
மூடி வச்சு ஒரு ஆஃப் குக்கிங் சிக்கன் வந்து நல்லா ஆஃப் குக் ஆகிற அளவுக்கு மூடி வச்சதுக்கப்புறமேட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அதை ஓப்பன் பண்ணி ஏற்கனவே அரைச்சி வச்ச இஞ்சி, கொத்தமல்லி, தேங்காய், நம்ம இந்த டிஷ்ஷோட ஹீரோ வெள்ளை எள்ளு, கசகசா எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சோம்ல, அந்த க்ரீன் கலரில் இருக்கும் பாருங்க, அதை வந்து இந்த சிக்கனில் வேகிற சிக்கனில் போட்டுருங்க. ஒரு ஆஃப் குக்கு வந்ததுக்கப்புறமேட்டு போடுங்க. அதற்கப்புறமேட்டு மறுபடியும் தேவையான அளவு தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிங்க. அதுக்கப்புறமேட்டு இதையும் ஒரு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அடி பிடிக்காத மாதிரி லேசாக கிளறி விட்டுக்கிட்டே இருந்து ஒரு 30 to ஒரு 40 மினிட்ஸ் வந்து நல்லா மூடி ஸ்லோ குக்கிங்கில் சிக்கன் நல்லா பிஞ்சாக நல்லா உடனடியாக பிய்கிற மாதிரி வர அளவுக்கு நல்லா வேக விடுங்க. இந்த டிஷ்ஷோட ஃபுல் பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படின்னா, அதாவது எள்ளு, கசகசா ரத்த சூட்டை குறைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஸ்லோ குக்கிங் தான். ஸோ அதை நான் திரும்ப திரும்ப அதனால தான் சொல்கிறேன். ஸ்லோ குக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து தீயை அதிகமாக வச்சுட்டு ரொம்ப ஓவர் ஹீட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த எள்ளில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெயெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவராக தீஞ்சிரும். அதே மாதிரி கசகசாவில் இருக்கக்கூடிய அந்த பவர் எல்லாமே போயிடும். ஸோ அந்த கசகசாவில் இருக்கக்கூடிய குளிர்ச்சியும் அந்த அதாவது எள்ளுலேருந்து வரக்கூடிய அந்த நல்லெண்ணெயிலேருந்து வரக்கூடிய குளிர்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கணும். அதே மாதிரி ஏற்கனவே நெய் ஊற்றிருக்கிறோம். அந்த நெய்யில் இருக்கக்கூடிய நெய்யினுடைய குளிர்ச்சி பண்பு இது எதுவுமே போகாமல் இருக்கணும் அப்படின்னா ஸ்லோவாக வேக வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த இரத்த கொதிப்பை சரி செய்யக்கூடிய, ஆண்களுக்கு ஆண்மை குறையவையும் பெண்களுக்கு வந்து உடல் சூட்டினால் வரக்கூடிய பல பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய இந்த டிஷ் செய்முறை வந்து ஒரு பழைய புக்கில் இருந்து நான் எடுத்தேன். அது ஒரு செய்யுள் பாடலோடு கொடுத்துருக்கு பாருங்கள். அந்த பாடல் வந்து நான் டிஸ்பிளேயில் காமிக்கிறேன். உணவுகளுக்கெல்லாம் குணம் இருக்கும்ல, ஒவ்வொரு உணவுக்கு என்னென்ன குணம்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு பழைய புத்தகத்தில் தான் இந்த டிஷ் இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு கோழி கரு நெருப்பாங்கொல்லின் மருத்துவரங் கூளை கடுப்பு மந்தா கூறா அப்படின்னு ஆரம்பிக்குது அந்த பாடல். டிஸ்பிளேல காமிக்கிறேன் பார்த்துக்குங்க. அதாவது அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, சூடுள்ள கோழிக்கறியை, அதாவது கோழிக்கறி ரொம்ப சூடானது, அந்த கோழிக்கறியை உன்னில் ஔஷத வேகம், அதாவது மருந்துகளினால் வரக்கூடிய தீங்கு குறையும். அந்த மருந்துகள் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதே மாதிரி மகாவாதம், உடம்புல இருக்கக்கூடிய அந்த கெட்ட காற்றுகள்லாம் இருக்குல்ல, அது சுவாதம், தேக கடுப்பு, உடம்புல இருக்கக்கூடிய இரத்த குழாய் அடைப்புலாம் இருந்துச்சுல, அதாவது எனர்ஜி சக்தி ஓட்ட அடைப்போ அல்லது இரத்த ஓட்ட அடைப்புலாம் இருந்தாலும் மந்தாக்கினி மூலம், அதாவது உடம்புல இருக்கக்கூடிய அடி வயிற்றில் இருக்கக்கூடிய ஒரு வெப்ப சூடு, அதனுடைய சூட்டுக்கான காரணம் அது வந்து குறையும். இதெல்லாம் வந்து குறையும். சுக்கிலம் ஆண்களுக்கான ஆண்மை சக்தியும் பெண்களுக்கான அந்த பெண் சக்தியும் அதிகரிக்கும். அதுதான் வந்து சுக்கிலம் அப்படின்னு சொல்கிறது. கொழுப்புள்ள ரணம், அதாவது புண்ணு இருக்கிறவங்க சாப்பிட வேண்டாம்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி பித்தம் வந்து இதில் என்ன தான் குளிர்ச்சியானது நம்ம ஆட் பண்ணாலும் உடலுக்கு தேவையான அந்த பித்தத்தை வந்து கொடுக்க தான் செய்யும். உடம்பு இலக்கின்னு போட்டிருக்கு. இது எந்த அளவுக்குன்னு தெரில. ஆனால் வந்து நம்ம ஒயிட் ரைஸ் அதிகமாக சாப்பிட்டு சிக்கன் குறைவாக சாப்பிட போது உடம்பு வந்து இளைக்காது அதிகம்தான் ஆகும். இது நம்ம இந்த சிக்கன் மட்டும் சாப்பிட போது உடம்பு இளைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனுடைய செய்கையே பாருங்கள், உற்சாகக்காரி. இந்த டிஷ்ஷு சாப்பிட போது நல்லா உற்சாகமாக இருக்குமாமா. இது ஒரு காம விருத்தினி, அதாவது செக்ஸுவல் தாட்ஸையும் காம எண்ணத்தையும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் வந்து இருக்குது. இது நீங்கள் சாப்பிட போது முடிஞ்ச அளவுக்கு மத்தியான நேரம் உணவில் எடுத்துக்குங்க. சூடான அன்னத்தில் பிசைஞ்சு சாப்பிட சொல்லி இந்த புக்கில் போட்டிருக்கு. சாப்பாட்டில் ஒயிட் ரைஸில் சூடான சாப்பாட்டில் பிணைஞ்சி சாப்பிட்லாம். நான் சப்பாத்திலையும் தொட்டு சாப்பிட்டேன், நல்லாயிருக்கு. கோதுமை சப்பாத்தியில், எண்ணெய் இல்லாத கோதுமை சப்பாத்தியில் தொட்டு சாப்பிட்டேன், நல்லாயிருக்கு. இதில் இன்னொரு விஷயம் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் எலுமிச்சப்பழ சாறு ஆட் பண்ண வேண்டாம்னு போட்டிருக்கு இந்த டிஷ்ஷில். அதை குறிப்பாகவே போட்டிருக்கிறாங்க. ஏன்னா எலுமிச்சப்பழ சாறு வந்து இதனுடைய குணத்தை வந்து மாற்றிடும் அப்படின்னு வந்து போட்டிருக்கு. ஸோ இது வந்து போக சக்தியை அதிகப்படுத்தும். போகம்னா ஒரு ஆண்மை சக்தியை அதிகரிக்கும். அதே மாதிரி ஜீரணத்தை நல்லா அதிகரிக்கும். ஸோ இந்த நீங்கள் எப்பயுமே சிக்கன் ரெகுலராக மற்ற சிக்கன்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்களா, இது ஒரு வித்தியாசமாக இந்த சிக்கன் வந்து சாப்பிட்டு பாருங்கள். இதில் நாட்டுக்கோழியில் செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப சிறந்தது. அதே மாதிரி நான் ஆவின் பிராண்டு நெய் தான் யூஸ் பண்ணேன். நீங்கள் நாட்டு பசுநெய்யில் செஞ்சீங்க அப்படின்னாலும் நாட்டு பசுநெய், நாட்டுக்கோழி
வெள்ளை வெங்காயம், அந்த சிவப்பு வெங்காயத்துக்கு பதில் வெள்ளை வெங்காயம் பயன்படுத்துனீங்க அப்படின்னா இதனுடைய பலன் வந்து இன்னும் நிறைய வந்து கிடைக்கும். இது இரவு நேரத்தில் சாப்பிட வேண்டாம். பொதுவாக அசைவ உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டு வெற்றிலை பாக்கு வந்து போட்டுக்குங்க. சாப்பிட்டு இந்த இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி மருத்துவ குணமுள்ள வேறு ஏதாவது உணவு பற்றி உங்களுக்கு தேவைப்பட்டாலும் கமெண்டில் சொல்லுங்கள். வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.